ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 9வது மாதமான செப்டம்பர் மாதம் நிறைவடைந்து 10வது மாதமான அக்டோபர் மாதமானது ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸ்டார்ட் ஆன இந்த அக்டோபர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது, மிகவும் எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம். ஏன் எச்சரிக்கையான மாதம்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த மாதம் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றது, நிறைய மாறுறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் இந்த மாதம் ஒரு எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லப்படுது. இந்த மாதத்தில் கிரகங்கள் அப்படி மாறுறது சேர்றது, இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா, மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதாவது என்ன மாதிரியான பலன்கள் உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ அக்டோபர் மாதங்கிறது கிரகங்கள் ரீதியாக மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. அக்டோபர் மாதத்தில் நிறைய கிரகங்கள் சேருது, அதனால் நிறைய யோகங்கள் உருவாகுது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கான பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களால் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் ஆசைகள் நிறைவேறுமா, நினைத்தது நடக்குமா அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். கிரகங்களுடைய இந்த மாற்றம் தான் பெரும்பாலான ராசிகளுக்கு சாதகமான மற்றும் அனுகூலமான பலன்களை கொடுக்க இருக்கு. அதில் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக அவதிப்பட்டு வந்த குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் இனி பொன்னாகும். நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும், அந்த யோகம் ஏற்படுது. ஆக்சுவலி உங்கள் ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டம் அதிகரிக்குமா, பணவரவு திருப்தியாக இருக்குமா என்பதை தான் பொது பலனில் ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல மீனம் ராசிக்காரங்க பொது பலனில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். அக்டோபர் 2025 கிரகப்பயிற்சி வேத ஜோதிடத்தின்படி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்திருக்கு. அக்டோபர் மாதம் சில கிரகங்கள் பலமாகவும் சில கிரகங்கள் பலமிழந்தும் காணப்படுது. இதனாலேயே பல முக்கியங்களுடைய கிரக பயிற்சிகள் வலுவாக 12 ராசிக்காரங்க வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆக்சுவலி இந்த மாதம் குரு, புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடைய பயிற்சிகள் நடக்குது. இதுதான் நவபஞ்சம, மால்வய, ருச்ச யோகம் போன்ற ராஜயோகங்களை உருவாக்குது. கிரகங்களுடைய இந்த மாற்றம் தான் பெரும்பாலான ராசிகளுக்கு சாதகமான மற்றும் அனுகூலமான பலன்களை கொடுக்க இருக்கு. இதில் தான் குறிப்பிட்ட கடந்த சில வாரங்களாக அவதிப்பட்டு வந்த குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் இப்போ பொன்னாகிற மாதிரி நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய யோகம் ஏற்படுது. உங்கள் ராசிக்கு அதில் அதிர்ஷ்டம் அதிகரித்து பணவரவு இருக்கா இல்லையா என்பதை தான் பொது பலனில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பொது பலனில் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். ஸோ மீனம் ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் 2025 மிகப்பெரிய யோகமான மாதமாக அமையும். ராசியிலே ஜென்மகுரு இருந்து ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படுத்தி இருந்த நிலை மாறி இந்த அக்டோபர் மாதம் 2வது வாரத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்காரங்களுக்கு பொன்னும் பொருளும் சேரும். பணவரவு அபரிவிதமாக இருக்கும், நினைத்தது எல்லாமே நடக்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய மாதமாக தொழில் மற்றும் வியாபார ரீதியாக இருந்த தடைகள் அனைத்துமே விலகும். அதுக்கான மாதமாக உங்கள் ராசிக்கு சூழ்நிலை அமையும். அதனால் சூழ்நிலையை கரெக்டாக பயன்படுத்திக்கணுங்கிறது தான் உங்களுக்கு சொல்லப்படுது. ஆக்சுவலி சூழ்நிலையை அந்த மாதிரி பயன்படுத்தும் போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும்.
அதுதான் பொதுவாக உங்களுக்கு சொல்லப்படுது. ஆக்சுவலி உங்களுக்கு ராசிநாதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவாக இருக்கிறாரு. அதாவது வரக்கூடிய இந்த மாதம் நீங்கள் மற்றவர்கள் மனது அறிந்து செயல்பட்டாலே காரிய வெற்றி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நிலுவையில் இருக்கக்கூடிய பல வகையான பணம் சேரும். நீண்ட நாட்களாக வாங்க திட்டமிட்ட வாகனம், சொத்து மற்றும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா வாங்க முடியும். பயணங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை தருவதாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதனால் இந்த டைமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் போதே நல்லா யூஸ் பண்ணிக்கணும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தெய்வ பக்தி மெயினாக அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் ஈஸியாக வசூலாகும். எதிர்பார்த்த கடனுதவி உங்களுக்கு கிடைக்கும். அதை வைத்து வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகள் மேற்கொண்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலை பளு குறைந்து மன மகிழ்ச்சி அடைய முடியும். மேல் அதிகாரிகளுடைய உதவிகள் ஆலோசனைகள் கிடைக்கும். புதிய வேலைக்கான முயற்சிகளில் சாதகமான போக்கு காணப்படும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். உறவினர்களுடைய வருகையும் அதனால் நன்மையும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பெண்களுக்கு முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பணவரவு திருப்தி தரும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். கஷ்டமாக தோன்றிய பாடங்களை எளிதாக படித்தீங்கன்னா முடிக்க முடியும். உங்களுக்கு பொதுவாக இதுதான் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப மீனம் ராசிக்காரங்க நடந்து பயன்பெறுங்க. உங்களுக்கு பரிகாரம் என்னன்னா முருகனை வணங்கி வரணும். இந்த மாதம் அதை நீங்கள் செய்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும். தேவையான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் தேவையானது போல உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஞாயிறு வியாழன். சந்திராஷ்டம தினம் பார்த்தீங்கன்னா 4, 5, 6. அதிர்ஷ்ட தினம் பார்த்தீங்கன்னா 24, 25, 26. ஸோ முழுமையாக பொது பலனில் உங்களுக்கு இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ராசி நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு புரட்டாதியில் பிறந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. புரட்டாதியில் பிறந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மெத்தனமான போக்கு காணப்படும். வியாபார தொடர்பான பயணங்கள் திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாத நிலை உண்டாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்புறம் உத்திராடதியில் பிறந்த மீனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகளால் டென்ஷன் உண்டாகலாம். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இருக்குது. குடும்பத்தில் இருப்பவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகும். மெயினாக கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசுவதன் மூலம் முக்கியமான காரியங்களில் நல்ல முடிவு எடுக்க முடியும். அதனால் அந்த மாதிரி செயல்படணும். அப்புறம் ரேவதியில் பிறந்த மீனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் வாக்குவாதங்கள் அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளுடைய நலனுக்காக பாடுபட வேண்டியது இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கும். திடமான மனதோடு படிப்பது வெற்றியை தரும். அதனால் திடமான மனதோடு படிங்க. ஸோ இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கேற்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மீனம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக
வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.